சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. பாரதத்திலிருந்து பிரிட்டிஷார் தங்கள் ஆதிக்கத்தில் வைத்திருந்த மற்ற நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்ட சுதந்திர போர் வீரர்களை ஏன் அண்டமானுக்கு ஒட்டுமொத்தமாக மாற்றினார்கள் தாயே? சென்னை, கல்கத்தா, பர்மா, மலேசியா என அனைத்து பகுதிகளுக்கும் மையமாக இருந்தது அண்டமான். அது தனித்தீவாகவும் இருந்தது. தப்பித்துச் செல்ல முடியாத தனிமை தீவு. எது செய்தாலும் வெளி உலகுக்கு எதுவும் தெரிந்து விடாது. அதனால்தான் பிரிட்டிஷார் அண்டமானை தேர்ந்தெடுத்து தங்கள் கொடூரமான காட்டுமிராண்டித்தனங்களை அரங்கேற்றினார்கள். தங்கள் ஆட்சிக்கு எதிரான கலகக்காரர்களை எந்தவித விசாரணையுமின்றி கொடுமைப்படுத்துவதற்கும் தூக்கில் போடுவதற்கும் ஏற்ற இடமாக அண்டமானை மாற்றினார்கள். அவர்களுக்கு அண்டமான் சிறைச்சாலையின் தேவைக்கான தொடக்கமாகத்தான் அந்த 1857 முதல் சுதந்திர யுத்தமும் அமைந்தது. அப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கைதிகளை இங்கிருந்து அங்கே அனுப்பி வைத்தார்கள். அவர்களை கொண்டே சிறைச்சாலையை சிறிது சிறிதாக கட்டினார்கள். 1896 மிகப்பெரியதாக கட்டத் தொடங்கி 10 ஆண்டுகளில் அண்டமான் சிறையை கட்டி முடித்தார்கள். அதில்தான் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்தார்கள். இதற்கான ஆரம்ப புள்ளிதான் பிரிட்டிஷ் அரசு 1858 எடுத்த அந்த முடிவு. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் மெட்ராஸ் ஜுடிஷியல் கன்சல்டேஷன் எண்கள் 65/06/1858 ஜூலை மாதம் 13ஆம் தேதியிட்ட இந்த குறிப்பில் காணப்பட்டிருக்கும் முடிவின்படி 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை பெற்ற கைதிகளையும் கூட அண்டமானுக்கு நாடு கடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது. இப்படித்தான் சென்னையிலும் சென்னையை சுற்றியிருந்த பகுதிகளிலும் பலர் தண்டனைக்கு உள்ளாகி அனைவருமே அண்டமானுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். நிலப்பகுதிகளுடன் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாமல், தப்பித்துச் செல்ல எந்த வழியும் இல்லாமல் கட்டுக்காவல் மிகுந்த அந்த பகுதிக்கு கப்பலில் அழைத்துச் செல்லப்படும் போதே பலரும் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்தார்கள். இப்படி அண்டமானை குறித்து குலை நடுங்கும், அச்சமூட்டும் அதிபயங்கர தகவல்கள் ஆங்கிலேயர்களால் மக்களிடம் பரப்பப்பட்ட போதும் இந்த மண்ணின் மைந்தர்கள் அதற்கெல்லாம் பயப்படவில்லை. சென்னையும் செங்கல்பட்டும் புரட்சியாளர்கள் பலரை அப்போதும் உருவாக்கி கொண்டுதான் இருந்தது. செங்கல்பட்டு சென்னைக்கு அருகில் இருப்பதால் 1857 சுதந்திர போராட்ட காலத்தின் ஆரம்ப நாட்களில் இரகசிய தகவல் பரிமாறும் கேந்திரமாகவும் புரட்சியாளர்களின் செயல்பாடுகளுக்கு வசதியான இடமாகவும் திகழ்ந்தது. 1857 ஜூலையில் 2 ஹிந்து கோயில்கள் இந்த புரட்சியாளர்களின் மையமாக செயல்பட்டன. செங்கல்பட்டு நகரத்துக்கு தென்மேற்கே அருகில் இருந்த மணிப்பாக்கம் கோயில், இது கொஞ்சம் சிறிய கோயில்தான். மற்றொன்று அளவில் பெரியது. அது செங்கல்பட்டுக்கு வடக்கே உள்ள பல்லாவரம். இங்கே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் புரட்சியாளர்களிடையே மதிப்பும் மரியாதையும் பெற்றிருந்த 2 பேர் பேரெழுச்சிக்கான வித்தாகவும் முதன்மையான தலைவர்களாகவும் விளங்கினார்கள்.
அடிப்படையில் ஜோதிடர்களான அவர்கள் 2 பேரும் மக்களிடம் வித்தியாசமான வகையில் ஆரூடம் சொல்லி ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணில் இருந்து விரட்டப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை பதிய வைத்தார்கள். அருணகிரி, கிருஷ்ணா என்ற அந்த 2 பேரும் செய்த செயல்கள் சாதாரண மனிதர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதவைதான். அவர்கள் ஒருபுறம் ஆரூடம் சொல்லி மக்கள் மனதை மாற்றினார்கள் என்றால், மறுபுறம் பிரிட்டிஷாரின் வலிமை எதிலிருக்கிறது என்ற நுட்பத்தை புரிந்து கொண்டு அதை தகர்க்கும் முயற்சியில் இறங்கினார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.